எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. டிவிகே விஜய் விசிலுக்கு ஓட்டு கேட்டு சில வீடியோஸ் நான் போட்டேன். வீடியோஸ் போட்டது மட்டும் இல்லாம, எங்க அம்மாட்ட, எங்க அக்காட்ட ஓட்டு கேட்டு விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். உங்க ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ் அத தாண்டி உங்க வீட்ல உள்ளவங்கள ஒவ்வொரு ரசிகரும் நீங்க ஓட்டு கேட்டு அத வாங்கிட்டீங்கனாலே, பெரிய ஒரு மெஜாரிட்டி நம்மனால காட்ட முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி கார்த்தீஸ்வரன், தம்பி என்ன ஒரு ஆடியோ போட்டாரு அப்படின்னா, "சார் இந்த மாதிரி வந்து ரசிகர்கள வந்து தொண்டர்களா வந்து மாத்துறதுக்கு நெறைய போராடிக்கிட்டு, நெறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்துல வந்து நீங்க அந்த ரசிகர்ன்னு சொல்லாம, தொண்டர்ன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே சார்" அப்படின்னு மாரி கேட்டாரு. ஓகேவா? தம்பிக்கும், தம்பி மாரி யோசிக்கிற நெறைய பேருக்கும் நான் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற. தொண்டர்கள் கட்சிக்குள்ள இணஞ்சு, கட்சி வேலைய பார்த்துட்டு, அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்ல நீங்க ஓட்டு கேட்க போறது எல்லாமே நடக்கும் இல்லையா? இப்ப நான் வந்து ரசிகன். 70 வயசு எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மாவுக்கு விஜய பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க அம்மா தொண்டரா மாற முடியுமா? எங்க அக்காவுக்கு விஜய பிடிக்கும். எங்க அக்கா தொண்டரா மாற முடியுமா? முடியாது. இப்ப நான் ஒரு பிசினஸ்மேன். நான் எப்படி கட்சிக்குள்ள வந்து தொண்டரா மாறி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? அதுக்காக என் தலைவனுக்காக நான் பேசாமலோ, ஓட்டு கேட்காமலோ இருக்கவும் முடியாதே! ஸோ விஷயம் என்னன்னா, தொண்டர்களா நீங்க உங்களோட எஃபோர்ட்ட அரசியல் ஸ்டைல்ல போடுங்க. ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ரசிகனா, நான் என்னோட எஃபோர்ட்ட நான் மார்க்கெட்டிங் ஸ்டைல்ல கொண்டு போறேன். எந்த வகையில எப்படி போனாலும் மக்கள்ட்ட தான் போய் பேசணும். மக்கள தான் பண்ண வைக்கணும். ஸோ உங்களோட எஃபோர்ட்டும், என்னோட எஃபோர்ட்டும் சேரும்போது, நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, யாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து நான் போட்ட வீடியோ எனக்கே திருப்பி வந்துச்சு. அதுல ஆவடி டிவிகே தளபதி அப்படின்ற குரூப்ல என்னோட வீடியோவ அவர் போஸ்ட் பண்ணியிருக்காப்ல. தேங்க் யூ நண்பான்னு சொன்னேன். சாரி உங்கள பத்தி தெரியாது. உங்களோட பேரு, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க யாருன்ற மாரி நான் கேட்டிருந்தேன். அவர் போட்டிருந்தாரு. ஸோ இவ்வளவுதான். நம்மளோட வீடியோவ பார்த்துட்டு சிலர் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து சரி பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நெனைச்சாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. என் நோக்கம் என்னன்னா, மறுபடியும் சொல்றேன். விஜய் ரசிகர்கள் எல்லாரும் தொண்டர்களாக மாறவில்லை. சில பேருக்கு மாற முடியாத சூழ்நிலை வரும். ஆனால் விஜய்க்காக, தலைவனுக்காக நம்மளோட உழைப்பு இந்த அரசியல்ல இருந்தே தீரணும்னு நெனைச்சீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களுக்காக என் தலைவனுக்கு ஓட்டு கேளுங்க. அது நடந்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோவ நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணிட்டு, வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரா ஒருத்தருக்கு ஒரு மாற்றம் வரும். ஓகே. கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நம்ம தலைவனுக்காக நம்மனால முடிஞ்சத நம்ம செய்றோம். ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச்.